கர்த்தாவே, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இது மனம் திரும்புவதற்கான காலம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அநேக இடங்களுக்கும் சபைகளுக்கும் சென்று பிரசங்கித்து அவர்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். அத்தேனா பட்டணத்திற்கு போயிருக்கும்போது அங்கிருக்கும் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்து ஜீவன் இல்லாதவைகளை ஆராதித்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்போதோ தன்னுடைய குமாரன் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். குமாரனாகிய இயேசுவோ உலகத்தின் பாவங்களை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்ற சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்தார். இதுவே ரட்சிப்பின் காலம், கிருபையின் காலம். இப்போதே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்றார். இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தாமல் போனால் கர்த்தர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர் என்ற உணர்வு இல்லாமலே நியாய தீர்ப்பிலே போய் நிற்க வேண்டி வரும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த கிருபையின் காலத்தில், ரட்சிப்பின் காலத்தில் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திற்கு திரும்பி வருவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய அன்பு, கிருபை, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.